Exercise 7. A circle of area 9 pi square units. Okay, this is one circle. Its area is 9 pi square. Okay, this area is 9 pi square. Has two of its diameters along the lines x plus 5 equal to 5 and x minus y is equal to 1. Okay, so இந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ஏரியா இஸ் 9 pi square. இட்ஸ் டயமீட்டர் அலாங் த லைன். ஓகேவா, இந்த சர்க்கிளுக்கு இந்த ரெண்டு லைன் வந்து டயாமீட்டர் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டுமே என்னது? எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் த ஆக்ட் as a diameter of this circle. ஓகேவா, இந்த மாதிரி டயாமீட்டர் எப்படி வேணால் இருக்கலாம். இங்கே இருக்கலாம், இந்த சைடு இருக்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்கணும், இல்லை இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் டயாமீட்டராக இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டர் இருக்குது. ஓகே, இது ஏரியா இஸ் 9 pi ஸ்கொயர். ஓகே, இங்கே வரைஞ்சிருக்குங்களா? ஏரியா இஸ் 9 pi ஸ்கொயர். இது சரிங்களா? திஸ் இஸ் இப்போ இந்த ரெண்டுமே வந்து சென்டர் பாயிண்ட் சர்க்கிளுக்கு டயாமீட்டர் ஆக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும்? இதுதான் சென்டர் பாயிண்டாக இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து சென்டர் பாயிண்டாக இருக்கும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா இஸ் 9 pi ஸ்கொயர். ஓகேவா, 9 pi. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இஸ் அ 9 pi. சாரி, 9 pi தான், 9 pi ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 9 pi. ஸோ பை கேன்சல். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ நம்ம இதோட ரேடியஸ் என்னென்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்னா இதோட ரேடியஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக வந்து ரேடியஸ் ப்ளஸ் சென்டர் பாயிண்ட் தெரியணும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, ரேடியஸ் 5 தெரிஞ்சிச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து அந்த சர்க்கிள் டயாமீட்டராக ஆக்ட் ஆகுது. ஓகே, டயாமீட்டராக கட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது சென்டர் பாயிண்டில் கட் ஆகுது. அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த இந்த சர்க்கிள் கிடச்சிரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ 2x ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா, 3 plus y is equal to 5, y equal to 2. So center point என்னது? 3, 2. R square is equal to 9. So center point தெரிஞ்சிச்சு, radius. So இப்போ ஈஸியாக நம்ம equation of circle கண்டுபிடிச்சலாம். So equation of circle is x minus h whole square plus y minus k whole square is equal to r square. X minus 3, okay, 3 whole square plus y minus 2 whole square is equal to 9. So இதை expand பண்ணுறோம். x square plus 9 minus 6x plus y square plus 4 minus 4y is equal to 9. X square y square minus 6x minus 4y. ஸோ இப்போ என்ன ஆகும்? 9 கேன்சல் ஆயிரும். ஓகே, இந்த 9 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த சைடு ரொம்ப நெகட்டிவ் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. என்னென்னா இந்த சர்க்கிள் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸும் டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரெக்டாக கொடுத்தா நம்ம அதிலிருந்து சர்க்கிளோட ரேடியஸும் சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணோம்? ஏரியா ஃபார்முலா நம்ம சர்க்கிள் தெரியும், பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதில் வந்து ஏரியா கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷன் அந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ரேடியஸும் சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.